ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனைத்து உயிரும் சிவமே. திருநீர் அணிவது எதற்காக? திருநீரில் என்ன மகிமைகள் உள்ளது? எதற்காக திருநீர் சிவனடியார்கள் அதிகமாக அணிகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக, திருநீர் என்பது பசு பின்புறத்திலிருந்து அந்த சாணத்தினால் எடுக்கப்படுகிற அந்த சாணத்தினால் பதப்படுத்தி திருநீர் தயாரிக்கப்படுகிறது. திருநீர் என்பதற்கு காரணம், திரு என்றால் இறைவனை குறிக்கின்றது. அதற்கு விபூதி என்று பெயர் சூட்டப்பட்டது. திருநீர் பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்டு தயாரிக்கப்படுவதால் அந்த பசு தாய் போன்றவள். அந்த பசுவின் உடலிலே அனைத்து தேவர்களும் மூவர்களும் இறைவனும் குடிகொண்டிருப்பதனாலே அந்த திருநீர் நெற்றியில் இட்டு உடல் பூரா முழுவதும் பூசிக்கொள்வதினாலே பல நோய்கள் தீர்கின்றது. எதிர்ப்பு சக்திகள் முறியடிக்கப்படுகின்றது. அனைத்து துஷ்ட சக்திகளையும் விரட்டி அடிக்கப்படுகின்றது. அந்த பசு மாட்டில் இருந்து எடுக்கப்படுகின்ற அந்த திருநீர் என்பது அவ்வளோ புனிதமானதாக கருதப்படுகிறது. அந்த திருநீரை நாம் நெற்றியில் இட்டுக்கொண்டு செல்வதினால் நன்மைகள் உண்டாகின்றது. இறுதி காலகட்டத்திலே நாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது எவ்வளவு நாள் என்று நம்மளுக்கு தெரியாது. இறுதி காலத்திலே நம்மளை உயிர் பிரிந்த பின்பு எரிக்கப்படுவதனால் திருநீராக மாறுகின்றோம் என்பதை உணர்ந்து வெறும் சாம்பலாக மாறிவிடுவோம் என்பதற்காக இந்த திருநீரை நாம் நெற்றியில் அதிகமாக அணிந்து கொள்கின்றோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனைத்து உயிர்களும் சிவமே. சிவனடியார்களுக்கும் சிவன் பக்தர்களுக்கும் சிவ தொண்டர்களுக்கும் கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த சிவனடியார் உங்களை அன்போடு வணங்குகின்றேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.